ரேஷன் அரிசியில் மிளகா சாப்பாடு வைக்கிறேன். ஏன்னா ரேஷன் அரிசியில் மிளகா சாப்பாடு வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரேஷன் அரிசி 1 கிலோ, தக்காளி 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையானது, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன், சாம்பார் தூள் 1/4 ஸ்பூன் போடுறேன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பூண்டு 10 கிராம் எடுத்துருக்கிறேன், இஞ்சி 10 கிராம் எடுத்துருக்கிறேன், பச்சை மிளகா, மல்லி, கறிவேப்பிலை, 1 லெமனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வரமிளகா. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சிருச்சு. 150 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த ரேஷன் அரிசி 150 எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம். மல்லி, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நேரம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், இந்த பூண்டெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்போ இல்லை வெங்காயம் பூண்டு எல்லாம் வணங்கிருச்சு. நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ அந்த சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாமே மசாலா நல்லா வெந்துருச்சு. அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். 1 கிலோ ரேஷன் அரிசிக்கு 2.5 படி தண்ணி வைக்கணும். அது பலவாழம் இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே கஞ்சி விரும்ப சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்துடணும். நல்லா வணங்கிருச்சு தக்காளி எல்லாம். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றணும். சீக்கிரமாக சாப்பாடு ஆகணும்னா நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு பக்கத்து அடுப்பில் தண்ணி வச்சுட்டு சீக்கிரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றோம்னா சீக்கிரமாக இந்த அடுப்பில் தாளிச்சிட்டு அது சுடு தண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன்.
நல்லா கொதிச்சிடும். இப்போ தண்ணிக்காவது பாருங்க, 1 நிமிஷத்துக்கு கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா, கொதிக்குது பார்த்தீங்களா, பாருங்க கொதிக்குது. உடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க, நான் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டாச்சு, கையால் லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றிட்டு களைய விடலாம். களைய விட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடியே போடணும். அரிசி இப்போ கொதிக்குது, நல்லா தலை கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் களைய விட்டு அப்புறமா வந்து குக்கர் மூடி போட்டால் போதும். கொதிச்சிச்சுலாம் நல்லா இப்போ இதாகிடுச்சுங்களா, நல்லா கொதிச்சு வரும்போது குக்கர் மூடி போட்டுக்கலாம். ரெண்டு விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ குக்கர் திறந்துக்கலாம். இப்படி தான் நிற்கணும் தண்ணி. இப்படி நிற்கும்போது தான் நம்ம கலர்றது நல்லாயிருக்கும். இப்படி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, சாப்பாடு ஆறும் போது நல்லா இருக்காது. சூடாக அள்ளி போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி மட்டும் அதை இப்படி தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஆசையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.